ரவியோட பர்சனல் லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்ப அபிஷியலாவும் அவருக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதை தொடர்ந்து அதோட முதல் ஸ்டெப்பா தான் சென்னை உயர்நீதிமன்றம் அவரோட ஒட்டுமொத்த சொத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆக்டர் ஜெயம் ரவியோட நடிப்புல லாஸ்டா வந்த படம் தான் காதலிக்க நேரமில்லை. இந்த படத்தை தொடர்ந்து ஜீனி, பராசக்தி, தனி ஒருவன் 2 இதெல்லாமே நடிச்சிட்டு இருக்காரு. எல்லா படமுமே ரிலீஸ்க்கு வெயிட்டிங்ல இருக்கு. இந்த நிலையில ஜெயம் ரவி புதுசா ஒரு படத்துக்கு கமிட் ஆயிருக்காரு அப்படின்னும் அதுக்கான கால் ஷீட் கொடுத்துமே படத்துக்கு நடிக்க வரல அப்படின்னு சொல்லிட்டு பாபி டச் கோல்டு யூனிவர்சின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி சென்னை நுகர்வோர் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அதுல ஆக்டர் ரவிமோகன் நிறுவனம் தயாரிக்கிற படத்துல நடிக்கிறதுக்காக ஆக்டர் ரவிமோகன் 6 கோடி ரூபாய் முன்பணம் வாங்கியிருக்காரு. ஆனா அந்த பணத்தை அவர் திரும்ப தரணும், ஏன்னா அவங்க ஷூட்டிங்ல கலந்துக்கவே இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து ஜெயம் ரவி பார்பி தயாரிப்பு நிறுவனத்தின் மேல சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காரு. அதுல நான் கால் ஷீட் கொடுத்துமே அவங்க குறிச்ச நேரத்துல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இதனால தயாரிப்பு நிறுவனம் எனக்கு 9 கோடி ரூபாய் இழப்பீடு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெயம் ரவியும் தயாரிப்பு நிறுவனமும் மாறி மாறி பல மனு தாக்கல் செஞ்ச வழக்கு எல்லாருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஆக்டர் ஜெயம் ரவியை வச்சு பார்பி டாட்ஜ் கோல்டு நிறுவனம் 15 கோடி ரூபாய் பட்ஜெட்ல படம் தயாரிக்க திட்டமிட்டிருக்காங்க. இதுக்கான அட்வான்ஸ் கால் ஷீட் கொடுக்கப்பட்டு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. ஆனா பல்வேறு காரணங்களாக அந்த படம் டேக் ஆஃப் ஆகவே இல்லை. ஒரு கட்டத்துல தயாரிப்பு நிறுவனத்துக்கும் ஜெயம் ரவிக்கும் பிரச்சனையா மாறி இருந்தது. சமாதானமா போறதுக்கு பல்வேறு முயற்சி மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஆனா அதுல எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படல. இந்த பிரச்சனை நீதிமன்றம் வரலும் போயிருக்கு. ஜெயம் ரவி சார்புல மனு தாக்கல் பண்ண வழக்கு உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சு மேலும் தயாரிப்பு நிறுவனம் கிட்ட 6 கோடி ரூபாய் ரவி வழங்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கான உத்தரவு நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 வாரத்துக்கு அப்புறமா இந்த உத்தரவை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஆகஸ்ட் 20 ஜெயம் ரவி தரப்புல இருந்து எந்த ஒரு உத்தரவாத தாக்குதலும் செய்யவே இல்லை. இந்த நிலையில ஜெயம் ரவியோட சொத்துக்களை முடக்கம் செஞ்சு தங்களுக்கு தேவையான படத்தை பெற்று தரணும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பு நிறுவனம் சார்பில் நீதிமன்றத்துல முறையிடப்பட்டிருந்துச்சு. இது ஏத்துக்கிட்ட நீதிமன்றம் ஜெயம் ரவியோட சொத்துக்களை முடக்கம் செஞ்சு அதுல இருந்து பார்பி டால் நிறுவனத்துக்கு அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்து தரணும்னு சொல்லி அனுமதி வழங்கியிருக்கு. இதனால இந்த வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பர்சனல் லைஃப் ஒரு பக்கம், அஃபிஷியல் லைஃப் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு ஜெயம் ரவிக்கு அடிமேல் அடி விழுந்துட்டு. இதனால அவர் கெரியர்ல இருந்து பேக் வாங்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லப்படுது. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க சினி டாக்ஸ் டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.